ராயல் பாஸ், அதாவது கிராக் வித் ஜாக்ல உள்ள எல்லா வீடியோ கோர்ஸு, எல்லா எக்ஸாம் பிடிஎஃப் கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1599 ஆஃபர் போட்டிருக்கோம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், எதில் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி டப்புன்னு சால்வ் பண்ணிட்டே போகலாம். ஸோ 7 ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் இருக்காங்க, சரியா? ஒரு 8 பாக்ஸில் வச்சுருக்காங்க. அதை டிஃப்ரெண்ட் மந்த்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அது எந்த மந்தில் எந்த இது வச்சுருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸ்விக்கி டெலிவர்டு 3 companies பிஃபோர் ஒன் விச் 15%. ஃபஸ்ட்டு மந்த் எழுதிடுவோமா? ஜான், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர். ஸ்விக்கி வாஸ் நெய்தர் டெலிவர்ட் இன் ஜனவரி நார் ஏப்ரல். ஸ்விக்கி இங்கேயும் வராது, ஸ்விக்கி இங்கேயும் வராது. ஸ்விக்கி டெலிவரி 3 companies பிஃபோர் 15. அப்போ ஸ்விக்கி இங்கே வரலாமா? ஸ்விக்கி இங்கே வராங்கன்னா 15 இங்கே வருவாங்க. 15க்கு 1 company பிஃபோர், 2 company பிஃபோர், 3 company பிஃபோருக்கு வந்து இது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட். அதையும் நம்ம கண்டுபிடிக்கும். அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் இந்த 15, 25லாம் கொடுத்துருக்குது. ஸோ 15 இங்கே போட்டாச்சா? வேறு என்ன பாசிபிள் இருக்குது? ஸ்விக்கி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஸ்விக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே 15 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டே வாய்ப்பு தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து there are 2 companies between ஸ்விக்கி அண்ட் ஃபேசோஸ். ஸ்விக்கிக்கு 2 விட்டு ஃபேசோஸ், ஸ்விக்கி 2 விட்டு ஃபேசோஸ், இங்கே மேலேயும் ஃபேசோஸ் வரலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? the company of 25% immediately after ஃபேசோஸ். அப்போ இங்கே ஸ்விக்கி இருக்கா, 2 விட்டு இங்கே ஃபேசோஸ் போட்டோம்னா இதுக்கு இமிடியட்லி ஆஃப்டரில் 25 வரணுமா? அப்போ கீழே ஃபேசோஸ் போட முடியாது, 1, 2 விட்டு மேலே ஃபேசோஸ். ஃபேசோஸ் இங்கே ஸ்விக்கினா இங்கே ஃபேசோஸ். ஸ்விக்கிக்கும் ஃபேசோஸ்க்கும் நடுவில் 2 பேர். இந்த 25% இமிடியட்லி ஆஃப்டர் த ஃபேசோஸ். ஃபேசோஸ்க்கு இமிடியட்லி ஆஃப்டரில் 25, ஃபேசோஸ்க்கு இமிடியட்லி ஆஃப்டரில் இங்கே 25. த ஃபுட் பாண்டா டெலிவர் 2 companies பிஃபோர் உபர் ஈட். உபருக்கு 1 பிஃபோர் 2 பிஃபோரில் ஃபுட் பாண்டா, பட் நெய்தர் ஆஃப் தம் ஆஃபர் 25%. ஃபுட் பாண்டாக்கும் 25 வராதான், உபருக்கும் 25 வராதான், சரிங்களா? இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உபர் இங்கே போட்டால் ஃபுட் பாண்டா போட முடியாது, உபர் 25க்கு வராதுன்ட்டான். உபர் இங்கே போட்டால் இங்கே ஸ்விக்கி இருக்கான், ஃபுட் பாண்டா போட முடியாது. இங்கே உபர், இங்கே ஃபுட் பாண்டா. இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உபர் போட முடியாது, இங்கே உபர் போட்டால் ஃபுட் பாண்டா போட முடியாது. இங்கே உபர் போட்டால் இங்கே ஃபுட் பாண்டா போடலாம், கரெக்டாக? இங்கே உபர் போட்டால் இங்கே ஃபுட் பாண்டா போடலாம். ஆனால் அட்லீஸ்ட் 3 companies டெலிவர்டு ஆஃப்டர் உபர் ஈட்ஸ். அப்போ இங்கே உபர் போடுறீங்கன்னே வச்சுக்குவோம், இங்கே ஃபுட் பாண்டா போடுறீங்கன்னே வச்சுக்குவோம். ஆனால் உபருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 3% இருக்கணுமா? இல்லை, பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இப்போ இதுக்கு வந்தாச்சு. டாமினோஸ் டெலிவர்டு இமிடியட்லி ஆஃப்டர் 10% டிஸ்கவுண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10 போட்டால் அடுத்து டாமினோஸ் போட முடியாது, இங்கே 10 போட்டால் டாமினோஸ் போட முடியாது. இங்கே 10 போட்டால் மட்டும்தான் இமிடியட்லி ஆஃப்டரில் டாமினோஸ் போட முடியும். போட்டாச்சா? த கம்பெனி ஆஃபர்டு 30% டெலிவரி இமிடியட்லி பிஃபோர் 5% இமிடியட்லி பிஃபோரில் 30%ன்னு சொல்கிறோம். அப்போ அது இங்கே மட்டும்தான் போட முடியும். 5 இங்கே 30. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜொமேட்டோ ஆஃபர்ட் 5% லெஸ் தென் பாக்ஸ் 8. ஜொமேட்டோ பாக்ஸ் 8 காரணம் 5% நாட் இன் ஆகஸ்ட். அதாவது ஜொமேட்டோ நாட் இன் ஆகஸ்ட்னு சொல்லிட்டான். அப்போ ஜொமேட்டோ இங்கே பேலன்ஸ் சொல்லுது என்ன? பாக்ஸ் 8. ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆஃப் 12% டிஸ்கவுண்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்த தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் என்னன்னா ஜொமேட்டோ 5% லெஸ் தென் பாக்ஸ் 8. பாக்ஸ் 8 25. இதில் 5% எவ்வளோ? பாக்ஸ் 25ல் 5% எவ்வளோ?
ஸோ உங்களுக்கான ஆன்சர் 20. 5% லெஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 5%னா 25ல் 10%னா 2.5. சரியா? கரெக்டு தானே? அப்போ 5% லெஸ்னால் உங்களுக்கு வந்து 5 லெஸ் ஆகும், 20 வரும் ஜொமேட்டோக்கு. சரிங்களா? பேலன்ஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஒன் ஆஃப் த கம்பெனி வாஸ் 12%. அப்போ இது 12 முடிஞ்சு. இந்த சம் கிளியரா எல்லாத்துக்குமே? இது கிளியரா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சம் போயிடுவேன். இது எல்லாத்துக்குமே கிளியரா? இது கிளியரா மக்களே? அடுத்து போகலாமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் தான் FP 30, ஸ்விக்கி 5, உபர் 10, டாமினோஸ் 12, பாசோஸ் 15, பாக்ஸை 25, ஜொமேட்டோ 20. அவ்வளோதான். ஸோ அடுத்த கேள்வி. 7 person attends the seminar in different months: February, March, May, June, July, September and November. Each person like different color. ஸோ யார் எந்த மந்த்து எந்த கலர் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 7% இருக்காங்களா? எத்தனை மாதம்? ஃபெப்ரு, மார்ச், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எதில் ஸ்டார்ட் பண்ணணும் எதில் முடிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தோணும். என்ன கமெண்டில் பேசவே மாட்டீங்க? லைவில் இருக்கீங்களா இல்லையா மக்களே? ஒரு ஹாய் போடுங்க. லைவ் தெரியுதா இல்லையானே எனக்கு தெரியலை. லைவ் தெரியுதா இல்லையானே தெரில. ஒரு ஹாயாவது போடுங்கயா. ஓ, எனக்கு தான் லோட் ஆகாமல் இருந்திருக்கு. வந்துருச்சியா? வந்துருச்சு, லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபுல்லாக ரீட் பண்ணோமா? 3% பிட்வீன் யூ அண்ட் எல்லோ. யூக்கு எல்லோக்கு நல்ல 3%. நல்லா கவனிங்க, இந்த இடத்த பாருங்கள். இப்போ யூ இருக்கானா? யூக்கும் எல்லோக்கும் நல்ல 3%. சார் எப்படி எல்லோக்கு கீழே யூ வரலாமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் யூ அட்டென்ஸ் த செமினார் பிஃபோர் எல்லோன்னு சொல்லிட்டேன். ஸோ யூக்கு எல்லோக்கு நல்ல 3 பேர். ஒன்லி 1% பிட்வீன் ஆர் அண்ட் ரெட்டு. அப்போ நான் வந்து ஆர் அட்டென்ஸ் செமினார் ஆஃப்டர் எல்லோ. எல்லோக்கு அப்புறம் தான் ஆர் வரணுமா? அப்போ இங்கே ஆல்ரெடி 5 இருக்காங்களா? இப்படி ஒன்று போட்டு ஆர் இங்கே போட்டு எல்லோக்கு மேலே ரெட்டு போடலாம். இன்னொன்று கீழே ஆட் பண்ணி ஆர் இங்கே போட்டால் எல்லோருக்கு ரெட்டு போட முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோக்கு இமிடியட்லி ஆஃப்டர்லேயே ஆர் வருவான்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாசிபிள் யூ இங்கே போட்டு 1, 2, 3 விட்டு இங்கே எல்லோ இமிடியட்லி ஆஃப்டரில் ஆறு. ஆருக்கும் ரெட்டுக்கும் நடுவில் 1%. இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா யூ இங்கே இருக்கலாம். 1, 2 விட்டு இங்கே ரெட்டு, இங்கே எல்லோ, இங்கே ஆறு. இந்த 2 பாசிபிலிட்டியும் கிளியர் தானே? நான் வந்து யூக்கு அப்புறம் 3 விட்டு எல்லோ போட்டிருக்கேன். மொத்தம் இங்கேயே பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு. 6ஆவதா இங்கே 6 வச்சா இங்கே ரெட்டு ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் 7ஆவதா 6 வச்சா எல்லோ இருக்கனால ரெட்டு ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ 6வது பர்சனாக தான் மேலேருந்து கீழே 6 இருப்பாப்புல. அவ்வளோதான். கிளியர் அது வர எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆஸ் மெனி பர்சன் பிஃபோர் பி ஆஃப்டர் டி. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிடி போட முடியாது. ஏன்னா இங்கே பி போட்டால் இங்கே டி போடணும், இங்கே டி போட்டால் இங்கே பி போடணும். இங்கே பிடி போடலாம். சரிங்களா? இங்கே பிடி போடலாம். பட் 2% பிட்வீன் டி அண்ட் ஒயிட் ஆர் டஸ் நாட் லைக் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீங்கள் இங்கே டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விட்டு இங்கே ஒயிட்டு போட முடியாது. அப்போ இங்கே பி எடுக்கணும். சரியா? மேலே 2 இருக்காங்களா? அதே மாதிரி கீழே 2 விட்டு இங்கே டி எடுக்கணும். இப்படி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ பிக்கும் 2 விட்டு டீக்கு 2 விட்டு ஒயிட்டுன்னு இருக்கான். டீக்கும் ஒயிட்டுக்கும் நல்ல 2 பேர்னா ஒயிட் இங்கே வருவான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிஓ டிஓ எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பிடி போடணும். அடுத்து இங்கே யூ இருக்கனால இங்கே பிஓ டிஓ எடுக்க முடியாது. அப்போ அடுத்து இந்த இடத்துல தான் பிடி எடுக்க முடியும். நடுவில் பிடி எடுத்திங்கன்னா மேலே 3 கீழே 3 தான் இருக்கும். அப்போ பிடி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது பின்னு எடுத்தீங்க அப்படின்னா 2 விட்டு ஒயிட்டு போட ஒயிட்டுன்ற. இங்கே டீன்னு எடுத்தீங்கன்னா 2 விட்டு ஒயிட்டு போட முடியாது. ஏன்னா டீக்கு ஒயிட்டுக்கு நல்ல 2 பேர். அப்போ இதுதான் டீயாக எடுக்கணும். 2 விட்டு இங்கே ஒயிட்டு. இதுதான் டீக்கு அப்புறம் ஒன்றா. ஸோ ஒரே நிமிஷம்
இங்கேயும் எடுத்தால் இங்கே யூ இருக்குது, சாரி இங்கே வராது, டி இங்கே போட முடியாது, இங்கே எடுக்கணும் டி, இங்கே எடுக்கணும் பி. ஸோ டி இங்கே இருக்கானா, 2 விட்டு இங்கே போடணும் ஒயிட். ஏன்னா இங்கே டி எடுத்தீங்கன்னா அங்கே பி போடணுமே, அங்கே யூ இருக்கானே, அதனால் அங்கே டி எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான், ஒன்லி 1% between Q and the pink. G attends seminar before Q. ஸோ Q இங்கே போட்டால் பிங்க் போட முடியாது, Q இங்கே போட்டால் பிங்க் போடலாம், Q இங்கே போட்டால் பிங்க் போட முடியாது. ஸோ இதுதான் Q, இங்கே தான் பிங்க். Qக்கு பிஃபோரில் ஜின்னு சொல்லியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே Q எடுத்தால் பிங்க் போடலாம், இங்கே Q எடுத்தால் இங்கேயும் பிங்க் போட முடியாது, இங்கேயும் பிங்க் போட முடியாது. ஸோ இங்கே Q எடுத்தீங்கன்னா இங்கே பிங்க் போடலாம். அடுத்து Qக்கு பிஃபோரில் ஜின்னு இருக்கான், ஜி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். அடுத்து என்ன இருக்குது, ஆர் அட்டன்ஸ் செமினார் ஆஃப்டர் எல்லோ. ஓகே, எல்லோக்கு ஆஃப்டரில் தான் ஆர் வரான். மோர் தென் 3% மீன் ஜி அண்ட் ஹூ லைக்ஸ் ஆரஞ்சு. ஜிக்கும் ஆரஞ்சுக்கும் நல்லா மோர் தென் 3%. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஜி போட்டேன்னா ஆரஞ்சு என்னால் மோர் தென் 3%ல போட முடியாது. அப்போ இங்கே தான் ஜி போடணும், அப்போ இங்கே தான் ஆரஞ்சு. அடுத்து த ஒன் ஹூ நெய்தர் பி யூ நாட் லைக் பிளாக். பீக்கும் யூக்கும் பிளாக் வரதான், பீக்கு பிளாக் வரல அப்படின்னா இங்கே தான் பிளாக் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே தான் பிளாக் போட்டாகணும், இல்லைனா இங்கே தான் பிளாக் போட்டாகணும். பீக்கும் பிளாக் வரக்கூடாதுன்னு இருக்கேன், யூக்கும் பிளாக் வரக்கூடாதுன்னு இருக்கேன், அந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ ஜியூபி பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன, எஸ்ஸா, எஸ் இங்கே பேலன்ஸ் உள்ள கலர் என்னவோ அதை இங்கே போட்டுருங்க, முடிஞ்சு சம்மு. கிளியரா அது எல்லாத்துக்குமே? சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ GUPSTQR, பிளாக் ஒயிட்டு க்ரீன், விட்டு போன கலர் க்ரீன். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியரா எல்லாத்துக்குமே? மனைவி இப்போ தான் சுட சுட கொலக்கட்டை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில். நீங்களும் சாப்பிடுங்க, கொலக்கட்டை சாப்பிடுங்க. இதான் உங்களுக்கான ஆன்சர் மக்களே. ஸோ உங்களுக்கான அடுத்த சம். எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். எதில் ஸ்டார்ட் பண்ணலாம், எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ என்னென்ன இருக்குது, ஜானு, ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணலான்றதை சொல்லுங்கள் மக்களே. எஃப்னு சொல்கிறீங்க. சரி, எஃப்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆனால் ஏல ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏ அட்டென்ஸ் அ செமினார் பயாலஜி மந்த் ஆஃப் 30 days. இங்கே 30 days இருக்கிறதே ஏப்ரலும் ஜூனும் தான். சரிங்களா? அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லையும் வரலாம், ஜூன்லேயும் வரலாம். ஏ பார்த்தீங்கன்னா ஜூன்லேயும் வரலாம், ஏப்ரல்லையும் வரலாம். 2% அட்டெண்டிங் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஏ பயாலஜின்னு சொல்லிட்டான், ஏ அட்டென்ஸ் அ செமினார் பயாலஜி. 6 பேர் 6 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் செமினார் அட்டன் பண்ணுறாங்க 6 மாதத்தில். ஸோ யார் எந்த மாதம் என்ன சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏ இங்கே போட்டோமா, ஏக்கும் எஃப்க்கும் உள்ள 2 பேருன்றான். ஸோ 2 விட்டா இங்கே எஃப் போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், எஃப் டஸ் நாட் அட்டன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இங்கே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி வராது, இங்கே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி வராது. ஓகே. 1% பிட்வீன் எஃப் அண்ட் கெமிஸ்ட்ரி. சரியா? த பர்சன் செமினார் கெமிஸ்ட்ரி ஆஃப்டர் எஃப். எஃப்க்கு அப்புறம் தான் கெமிஸ்ட்ரி வருமா? சரியா? 1% பிட்வீன் கெமிஸ்ட்ரி அண்ட் எஃப். எஃப் இங்கேனா இங்கே கெமிஸ்ட்ரி, எஃப் இங்கேனா
இங்கே கெமிஸ்ட்ரி. நமக்கு ஏ தான் பயாலஜின்னு கொடுத்துட்டானே, ஸோ பயாலஜியை போட்டுருக்கோம். பயாலஜி ஏ வந்து பயாலஜின்னு சொல்லிட்டுனா போட்டாச்சு. The person who attend the 3 person attend the seminar between C and chemistry. Chemistry இங்கே இருக்கா, 1 2 3 விட்டோம்னா இங்கே C. கெமிஸ்ட்ரி இங்கே இருக்கா, 1 2 3 கீழேயும் விட முடியாது, 1 2 3 மேலேயும் விட முடியாது. ஸோ அந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, the person attend the English immediately before B. Bக்கு immediately beforeல இங்கிலீஷா, சரிங்களா? இப்போ பி இங்கே போட்டால் இங்கே இங்கிலீஷ் போடலாம். எனக்கு பி இங்கே போட்டால் இங்கே இங்கிலீஷ் போட முடியாது, ஏன்னா எஃப்க்கு இங்கிலீஷ் வரக்கூடாதுன்னு இருக்கான், சரிங்களா? பி டஸ் நாட் அட்டன் கெமிஸ்ட்ரின்ட்டு. அப்போ பி இங்கேயும் போட முடியாது இங்கேயும் போட முடியாதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பி ஃபெப்ரவரியில் மட்டும்தான் போட முடிகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா பிக்கு இமிடியட்லி பிஃபோரில் இங்கிலீஷ் போடணும், ஆனால் பி கெமிஸ்ட்ரிக்கு வராது. இங்கே பி போட்டால் இமிடியட்லி பிஃபோரில் இங்கிலீஷ் இங்கே வரக்கூடாதுன்றக்கா எஃப்க்கு. ஸோ பி இங்கே, இங்கிலீஷ் இங்கே போட்டாச்சா? 1% between பி அண்ட் டி. டி ஃபிசிக்ஸு. ஸோ டி இங்கே போட்டோம்னா டி வந்து ஃபிசிக்ஸ். சரியான ஐடி விழுகுது மக்களே, சரியான ஐடிகள். கெமிஸ்ட்ரி அண்ட் சி. இங்கிலீஷு ஹிந்தி இங்கே வரக்கூடாது, ஹிந்தி இங்கே வரக்கூடாதுன்னா ஹிந்தி இங்கே. ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன, சிடிஇ, அதை இங்கே போட்டுருங்க. பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட் என்ன, மேத்தமெட்டிக்ஸ், அதை இங்கே போட்டுருங்க, மேக்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? சிம்பிளா கிளியர்? அது எல்லாத்துக்குமே கிளியர்? தெளிவாக புரிந்ததா மக்களே? கிளியராக இது எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? எப்படி இவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ் ஒன்லி ப்ரோ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இது லைட்டாக ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிங்க சப்பையாக முடிச்சிடலாம். 6% பாட் மொபைல் இன் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ், ஜனவரி, ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் நவம்பர். தே பாட் டிஃப்ரெண்ட் பிராண்ட். அதாவது ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொருத்தையும் டிஃப்ரெண்ட் பிராண்ட் மொபைல் வாங்குறான். அது என்ன பிராண்ட்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கான டாஸ்க், சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு மாதங்களை எழுதிக்கிறோம். ஜான், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர். ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது கிளியராக தெரியும். ஆப்பில் வச்சு கே கனெக்ட் ஆகி, ஜே வச்சு அப்படியே ஜியோமி கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ ஆப்பிள் பைஸ் இன் த மந்த் ஹேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ ஆப்பிள் ஏப்ரலில் வரலாம், ஆப்பிள் ஜூனில் வரலாம், ஆப்பிள் நவம்பரில் வரலாம். ஏன்னா இது எல்லாமே 30 நாள் உள்ள மாதங்கள், ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் உள்ள மாதங்கள். ஸோ ஏப்ரலில் வரலாம், ஜூனில் வரலாம், நவம்பரில் வரலாம். ஒன்லி 2% பாட் பிட்வீன் கே அண்ட் ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கும் கேக்கும் உள்ள 2 பேர், ஆப்பிளுக்கும் கேக்கும் உள்ள 2 பேர், ஆப்பிளுக்கும் கேக்கும் உள்ள 2 பேர். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஜே பாட் 2 months பிஃபோர் ஜியோமி பட் நெய்தர் இன் ஏப்ரல் நார் இன் ஆகஸ்ட். ஏப்ரல்லையும் ஆகஸ்ட்லையும் ஜே வராதான், சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் பர்சன் ஜே அண்ட் கே இஸ் பாட் பிட்வீன் ஜியோமி அண்ட் ஐ. ஐக்கு வந்து 1+. ஜியோமி ஐ, ஜே கேக்கு நடுவில் இருக்கவங்க தான் ஜியோமி ஐக்கு நடுவில் இருக்கணுமா? இப்போ இங்கே ஜே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 months பிஃபோர். அப்போ நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஜியோமிலாம் போட முடியாது. இப்போ பக்காவான பொசிஷன் எது அப்படின்னு பாருங்க. பக்காவான பொசிஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஜே வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு ஜியோமி எடுக்கணும் இங்கே. ஏன்னா ஜூனுக்கு 1 month பிஃபோர் என்னது மே, அதுக்கு 2 months பிஃபோர் ஏப்ரல், பட் ஜே அங்கே வரக்கூடாதுன்ட்டான். அப்போ ஆகஸ்ட் ஜூனில் தான் எடுக்கணும். ஆகஸ்ட்டுக்கு 1 month பிஃபோர் ஜூலை, 2 months பிஃபோர் ஜூனு. அப்போ ஜியோமிக்கு 1 month பிஃபோர், 2 months பிஃபோரில் ஜே. இப்படியும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மாதங்கள் 2 மாதம்லாம் விட்டு விட்டு இருக்கு, 1 மாதம் விட்டு விட்டு இருக்கு, புரியுதா? அப்போ 2 months பிஃபோர் இப்படி போடலாம், இப்படியும் போடலாம்.
கிளியரா? இதுலேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஜியோமி, இங்கே ஜே. ஸோ இப்போ ஜேக்கும் கேக்கும் நடுவில் ஒரு ஆளா, ஜியோமிக்கும் ஐக்கும் நடுவில் ஒரு ஆள், ஜியோமிக்கு ஐக்கும் நடுவில் ஒரு ஆள், 1+ இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே ஜே எடுக்க முடியாது, இங்கேயும் ஜே எடுக்க முடியாது. இங்கே ஜே எடுத்தால் ஏப்ரலில் போட முடியாது, 3 months பிஃபோர் ஆயிரும். இங்கே கே வந்துருச்சு, ஸோ எனக்கு வேறு பொசிஷனே இல்லை. சரிங்களா? இங்கே தான் ஜே போடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆகஸ்ட்டில் ஜே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ என்னால் எங்கேயுமே போட முடியாது, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கிளியராக எல்லாத்துக்குமே இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இப்போ ஜேக்கும் ஜியோமிக்கும் நடுவில், ஜேக்கும் கேக்கும் நடுவில் எத்தனை பேரோ அவங்க தான் ஜியோமிக்கும் ஐக்கு நடுவில் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, ஐ பாட் 1+ பிஃபோர் எம். ஸோ ஐக்கு அப்புறம் எம் வரணும், இதில் போட முடியாதபடி இருக்குது, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அப்போ இதுதான் நம்ம கரெக்டான பாசிபிலிட்டி, இதில் தான் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஜேக்கும் கேக்கும் நடுவில் 2 பேரா, அப்போ ஜியோமிக்கும் ஐக்கு நடுவில் 2 பேர் இருக்கணுமா? இங்கே ஜியோமி இருக்கானா? 1 2 விட்டு இங்கே தான் ஐ, இது 1+. ஐக்கு ஆஃப்டர் தான் எம் வரணுன்ட்டான். ஸோ எம் எங்கேயாவது வரும். எம் ஜியோமிக்கு வராதுன்ட்டான். சரியா? எம் ஜியோமிக்கு வராதுன்ட்டான். ஸோ எம் இங்கே வரலாம், இல்லைனா ஏப்ரலில் வரலாம். ஸோ எம் இங்கே வர பாசிபிள், இல்லாட்டி எம் இங்கே வர பாசிபிள். என் இமிடியட்லி பிஃபோர் த எல்ஜி. எல்ஜிக்கு இமிடியட்லி பிஃபோர், எல்ஜி இங்கே போட்டால் இமிடியட்லி பிஃபோர் என்ன போட முடியாது. எல்ஜி இங்கே போட்டால் இமிடியட்லி பிஃபோரில் என்ன போடலாம். எல்ஜி இங்கே போட்டால் இமிடியட்லி பிஃபோரில் என்ன போடலாம். பட் என்னுக்கு ஜியோமி சாம்சங் வரக்கூடாதுன்னு இருக்கான். அப்போ எல்ஜி இங்கே போட்டோம்னா இமிடியட்லி பிஃபோரில் இங்கே என்ன போட முடியாது. சரியா? அப்போ இதுதான் எல்ஜி, இதுதான் என், அப்போ இதுதான் எம். சரியா? ஏன்னா எம் ஜியோமிக்கு வராதுன்ட்டான். அப்போ எம் இங்கே வரலன்னா இங்கே தானே வந்தாகணும். இப்போ என்னுக்கு சாம்சங் இல்லைன்னா எம்முக்கு தான் சாம்சங். பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன? JKL, எல், JKL இங்கே. ஸோ கரெக்டாக வந்துருச்சா? பேலன்ஸ் உள்ள ஒன்றே ஒன்று ஓப்போ, அதை இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு சம். ஐ 1+, எம் சாம்சங், ஜே ஆப்பிள், எல் ஜியோமி, என் ஓப்போ, எல்ஜிக்கு வந்து கே. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். நல்லா படிங்க, ராயல் பாஸ் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. டின் டின் டின்.